தரிக்குது கதிரொளி கொடி கட்டி பறக்குது கடற்குழி பொங்கு மலை பட்டு தரிக்குது கதிரொளி பட்ட துயர் முடிந்தது படகெடு கடற்குழி நிற்கு கடல் மேலே பயம் விடு பட்ட துயர் முடிந்தது படகெடு கடற்குழி நிற்கு கடல் மேலே பயம் விடு வாரி வாரி தந்த கடலே எம்மை வாழ வைத்த பெருமை உனதே போரில் வாழம் தந்த கடலே போரை வெல்லும் பலமும் உனதே கொடி கட்டி பறக்குது கடற்குழி பொங்கு மலை பட்டு தரிக்குது கதிரொளி கொடி கட்டி பறக்குது கடற்குழி பொங்கு மலை பட்டு தரிக்குது கதிரொளி கடலில் யாரும் ஆழ விட அல்ல உலகு எங்கும் சென்று எல்லாம் கொண்டு வருமே கடல் புலி நிலம் வெல்ல கடலில் நாங்கள் உயிர் வைத்தோம் ஈழ கடலிற்காகவே பலர் செத்தோம் கடலில் நாங்கள் உயிர் வைத்தோம் ஈழ கடலிற்காகவே பலர் செத்தோம் கடலில் போட்டோம் கடல் வேலி அதை கடப்பவனவனோ உயிர்காலி செல்வம் யாரும் தொடுவானாகி எழுங்கோவம் கொடியர் தலையில் இடி குந்தும் கொலை வெறியர் பிணங்கள் மீன் தின்னும் கடலே தேசத்தின் காப்பரங்கள் அதை மீட்பதும் காப்பதும் நமது கடன் கடலே தேசத்தின் காப்பரங்கள் அதை மீட்பதும் காப்பதும் நமது கடன் நட நட தலைவன் வழி நட கடற்புலிகள் பெரிதாய் வளர்ந்திட பட்டு தரிக்குது கதிரொளி கொடி கட்டி பறக்குது கடற்குழி பொங்கு மலை பட்டு தரிக்குது கதிரொளி பட்ட துயர் முடிந்தது படகெடு கடற்குழி நீக்கு கடல் மேலே பயம் விடு பட்ட துயர் முடிந்தது படகெடு கடற்குழி நீக்கு கடல் மேலே பயம் விடு வாரி வாரி தந்த கடலே எம்மை வாழ வைத்த பெருமை உனதே ஒரு வாழம் தந்த கடலே போரை வெல்லும் பலமும் உனதே வாரி வாரி தந்த கடலே எம்மை வாழ வைத்த பெருமை உனதே போரி வாழம் தந்த கடலே
இந்த முறையும் 5 அணிகளை கொண்டு எமது போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வருடமும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று இன்றைய தினம் இறுதிப் போட்டிக்கு ராயகன் டிஃபென்ஸ் அணியினரும் வில்லேஜ் கிங் அணியினரும் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ளனர். இப்போட்டிகளுக்கு முழுமையாக ஒற்றுமையாகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்ததற்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கிய செல்வா விளையாட்டுக் கழக வீரர்கள் மற்றும் எமது லீக்கில் விளையாடிய வெளி இடத்து வீரர்கள் அனைவருக்கும் எமது கழகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இப்போட்டிகளை வெகு சிறப்பாக நடத்துவதற்கு எமது வெற்றி கடியங்களுக்காக அண்டன் அனந்தன் அவர்கள் 50,000 ரூபாயினை பரிசாக வழங்கியுள்ளார். மற்றும் 1ஆம் இடம் 2ஆம் இடம் பெறுமானிகளுக்காக அபிசன் மற்றும் ஆகாஷ் அவர்களும் 30,000 50,000 தந்துள்ளார். அவர்களுக்கும் எமது செல்வா விளையாட்டுக் கழகம் சார்பாக இந்நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவ்விறுதிப் போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்று எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் விளையாடி முடிந்து வெற்றிகளை பெற்று செல்ல வேண்டும் என இரு அணிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு என்னடா விளையாட்டு, என்ன நினைத்தான் உன் பகைவன் நீ யார் என்று காட்டு. நெருப்போடு என்னடா இதற்காக தர்சன் அவர்கள் அழைக்கப்பட்டுள்ள அணித்தலைவரால் முதலாவது பந்திற்கு அடித்தாடப்படுகின்றது. ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்படுகின்றது. தர்சன் வீசிய பந்தில் அந்த கனவு அவர்களினால் அந்த ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. முதலாவது பந்து பரிமாற்றத்தின் 2வது பந்து வீசப்படுகின்ற பந்துக்கு எந்தவித ஓட்டம் பெறப்படாமல் சிறந்த முறையில் பந்தினை வீசிக் கொண்டிருக்கிறார் தர்சன் அவர்கள். முதலாவது பந்து பரிமாற்றத்தின் 3 வீசப்படுகின்ற பந்துக்கும் எந்தவித ஓட்டம் பெறப்படாமல் சிறந்த முறையில் பந்தினை வீசிக் கொண்டிருக்கின்றார். வீசப்படுகின்ற பந்துக்கும் எந்தவித ஓட்டமின்றி விக்கெட் காப்பாளம் பந்து செல்கின்றது. முதலாவது பந்து பரிமாற்றத்தில் ஓங்கி அடிக்கப்படுகின்ற 4 ஓட்டமா? ஆம், சிறந்த முறையில் 4 ஓட்டம் வந்து பெற்றுக் கொடுக்கப்பட்டு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 5ஆக உயர்கின்றது. முதலாவது பந்து பரிமாற்றத்தின் இறுதி பந்து வீசப்படுகின்ற பந்துக்கு எந்தவித ஓட்டமும் இன்றி முதல் பந்து பரிமாற்றம் எந்தவித விக்கெட்டும் இன்றி ஓங்கி அடிக்கப்படுகிறது. ஆட்டமிழப்பா? சிறந்த முறையில் ஒரு ஆட்டமிழப்பு ஒன்று. சரண் வீசிய பந்தில் தர்சன் அவர்களும் பிடிபடுத்த ஆட்டமிழந்து வெளியேறுகின்றார் கனோ அவர்கள். அடுத்த துடுப்பாட்ட வீரராக அணித்தலைவர் வருகிறார். பார்ப்போம் எத்தனை 6 ஓட்டங்களை பிறப்பு வந்து
சிறந்த முறையில் துடுப்படுத்தக்கூடிய ஒரு வீரன், செல்வா விளையாட்டு கழக வீரன். பார்ப்போம் எத்தனை 6 ஓட்டங்கள் என்று. கார்த்திக் பாண்டியாவின் பாணியில் அடித்தாடக்கூடிய ஒரு வீரன். அடிக்கப்படுகிற பந்துக்கு எந்த வித ஓட்டமும் ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. விக்கெட் காப்பாளரின் கவனத்தினால் அந்த ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. வீசப்படுகிற பந்து 3வது பந்து. ஆமாம், சிறந்த முறையில் சரண் அவர்கள் பந்தினை வீசிக் கொண்டிருக்கின்றார். 3 பந்துகளை வீசி ஒரு ஓட்டம் மாத்திரமே விட்டுக் கொடுத்துள்ளார். வீசப்படுகிற பந்து 4வது பந்து. வீசப்படுகிற பந்துக்கும் எந்தவித ஓட்டமும் இன்றி விக்கெட் காப்பாளன் செல்கின்றது. 2வது பந்து பரிமாற்றத்தின் 5வது பந்து. ஒரு முக்கியமான விக்கெட் வந்து தற்போது ஆட்டமிழந்து வெளியேறுகின்றது. டிலக்சன் அவர்கள் தற்போது ஆட்டமிழந்து வெளியேறுகின்றார். இவர் வந்து ஒரு சிறந்த முறையில் துடுப்படுத்தக்கூடிய ஒரு வீரன். அம்பன் பிரீமியர் லீக்கில் 80 ஓட்டங்களை பெற்ற ஒரு வீரன். தற்போது 2 ஓட்டங்களுடன் வெளியேறுகின்றார். பார்ப்போம் புதிய வீரர் எத்தனை ஓட்டங்களை பெறப்போகிறார் என்று. புதிய வீரராக விராட் விதி அவர்கள் அணித்தலைவராக அழைக்கப்பட்டுள்ளார். 2வது பந்து பரிமாற்றத்தின் 5வது பந்து. வீசப்படுகிற பந்துக்கும் எந்தவித ஓட்டமின்றி 2 பந்து பரிமாற்ற நிறைவில் 2 இலக்குகளில் வீசப்படுகிற பந்துக்கு ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. மூன்றாவது பந்து பரிமாற்றத்தில் 2வது பந்தினை விராட் விஜய் அவர்கள் சந்திக்கிறார். பார்ப்போம் 6 ஓட்டமா. இல்லை, சிறந்த முறையில் பந்தினை வீசிக் கொண்டிருந்த தர்சன் அவர்கள் சிறந்த களத்தடுப்புகளும் ஈடுபட்டு வருகின்றனர் வில்லேஜ் கிங் அணியினர். மூன்றாவது பந்து பரிமாற்றத்தின் 3வது பந்து. வீசப்படுகின்ற பந்துக்கும் எந்தவித ஓட்டமும் இன்றி விக்கெட் காப்பாளர் செல்கின்றது. 3வது பந்து பரிமாற்றத்தின் 4வது பந்து. வீசப்படுகின்ற பந்துக்கும் எந்தவித ஓட்டமும் இன்றி 3வது பந்து பரிமாற்றத்தின் இறுதி பந்து. மூன்று பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் வீசப்படுகின்ற பந்து அகல பந்தா நடுவர் அவர்களால் சமஞ்ச காட்டப்பட்டுள்ள வீசப்படுகின்ற பந்தும் அகல பந்து.
வீசுவது போல் தெரிகின்றது. 6 பந்துகளிலும் 6 6 அடிப்பாரா வாசன் அவர்கள்? வீசப்படும் பந்து எந்தவித ஓட்டமுமின்றி நேரடியாக போட் முறை மூலம் ஆட்டப்பந்து வெளியிருந்தார் மதுசன் அவர்கள். ஓங்கி அடிக்கப்படுகின்றது. ஆட்டப்படப்பா இல்லை, ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. வீசப்படுகின்ற பந்து 4வது பந்து. ஆட்டமிழப்பா பொடியெடுப்பை தவற விட்டுள்ளனர். ஒரு முக்கியமான விக்கெட் ஒன்று, அதனை விராட் திரு அவர்களின் பொடியெடுப்பை தவற விட்டுள்ள. அவர் எத்தனை ஓட்டங்களை இன்னும் பெற போறார் என்று பார்ப்போம். வீசப்படுகின்ற வந்து அகல பந்தாக நடுவர்கள் சமஞ்சை காட்டப்பட்டு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 12ஆக உயர்கின்றது. 4வது பந்து பரிமாற்றத்தின் நேரடியாக ஓட் முறை மூலம் ஆட்டம் இழந்து வெளியேறினார் ரீகன் அவர்கள். தனது 4வது இலக்கினை இழந்து வெளியேறுகின்றது. முக்கியமான விக்கெட்டுகள் அனைத்தும் சரிக்கப்பட்டுள்ளது. இன்னும் எத்தனை ஓட்டங்களை பெற போறார் என்று பார்ப்போம், பொறுத்திருந்து. அடுத்த வீரராக அதிரடி ஆட்டக்காரர் நிமல்ராஜ் அவர்கள் களமிறங்குகிறார். இங்கே தமது அணியை மந்தமான நிலையில் இருக்கின்றனர். இவரும் 6 ஓட்டங்களை பெறக்கூடிய ஒரு வீரன். பார்ப்போம், இக்கட்டான நிலைமையில் இருக்கும் அந்த அணியை மீட்டு செல்வாரா நிமல்ராஜ் அவர்கள்? மாட்டுமளப்பா இல்லை, நடுவர் அவர்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. 4 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 12 ஓட்டங்களை பெற்று தொடர்படுத்த வருகின்றன ராகன் டிபெண்டர்ஸ் அணியினர். இன்னும் 4 பந்து பரிமாற்றங்களை உள்ளது. கீர்த்தனன் அவர்களின் வியூகத்தால் இந்த சிறந்த முறையில் வழி நடத்துகிறார் அந்த அணியை. அழைக்கப்பட்டிருக்கிறார் நவநீதன் அவர்கள். இங்கே அவர் ஒரு குடத்தனை செல்வா விளையாட்டு கழகத்தின் வேகப்பந்து வீச்சாளர். இந்த பந்து பரிமாற்றத்தில் இந்த இலக்கை சரிப்பாரா? தன்னை ஒரு வேகப்பந்து 6 ஓட்டங்களை விட்டு கொடுக்க போறாரா நவநீதன்? கார்த்திக் பாண்டியா மாதிரி தான் பந்து வீச்சும் அவருடைய துடுப்பாட்டமும். வாயால் வடை சுடுவார் இடைக்கிடை. முதல் பந்து நடுவர் அவர்களால் முறை தவறிய பந்தாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வீசிய முதல் பந்திலே அவரை பற்றி
சிறந்த முறையில் பந்தினை வீசி இருக்கின்றார். அந்த முறை தவறிய பந்தை ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்படுகின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 14 உயர்கின்றது. 5வது பந்து பரிமாற்றத்தின் 2வது பந்து. ஓங்கி அடிக்கப்படுகின்றது. ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்படுகின்றது. நவநீதன் அவர்கள் சிறந்த முறையில் பந்தினை வீசிக் கொண்டிருக்கின்றார். ஓங்கி அடிக்கப்படுகிற 6 ஓட்டமா? முதலாவது 6 ஓட்டத்தை ராகன் டிபெண்டர்ஸ் அணியினர் பெறுகின்றனர். விது அவர்களின் துடுப்பு மட்டும் மூலம் அந்த 6 ஓட்டம் பெறப்பட்டு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 21 உயர்கின்றது. 5வது வீசப்படுகின்ற பந்துக்கும் எந்தவித ஓட்டமும் பெறப்படாமல் ஆட்டமிழப்பா இல்லை. 2 ஓட்டம் பெறப்படுகின்றது. 5 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் வீசப்படுகின்ற பந்துக்கு எந்தவித ஓட்டமும் விக்கெட் காப்பாளம் பந்து செல்கின்றது. நிமல் அவர்களினால் 4 ஓட்டம் என்று பெறப்படுகின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 27 உயர்கின்றது. 6வது பந்து பரிமாற்றத்தில் 3வது பந்து. அங்கே நேரடியாக ஓல்ட் முறை மூலம் ஆட்டமிழந்து வெளியேறுகின்றார் நிமல் அவர்கள். அனிசன் வீசிய பந்தில் அந்த ஆட்டமிழப்பு. நெருப்போடு என்னடா விளையாட்டு, என்ன நினைத்தான் உன் பகைவன் நீ யார் என்று காட்டு. நெருப்போடு என்னடா விளையாட்டு, என்ன நினைத்தான் உன் பகைவன் நீ யார் என்று காட்டு. நெருப்போடு என்னடா விளையாட்டு.
தாயிலும் இனியவும் மண்ணை பறித்தான் தமிழினம் வேரோடு விளநாள் குறித்தான் தாயிலும் இனியவும் மண்ணை பறித்தான் தமிழினம் வேரோடு விளநாள் குறித்தான் தீயிலும் வலியவும் ஆற்றல் மறந்தான் சிறுத்தை உன்னால் இவன் அழிய பிறந்தான் நெருப்போடு என்னடா விளையாட்டு என்ன நினைத்தான் உன் பகைவன் நீ யார் என்று காட்டு நெருப்போடு என்னடா விளையாட்டு எடடா உன் தலைவர் மேல் ஆணை எடுப்பாய் எதிரிகள் விழவோ கதிசன் அவர்கள் வீசப்படுகிற வந்து இறுதிப்பந்து 7வது பந்து பரிமாற்றத்தின் இறுதிப்பந்து வீசப்படுகிற வந்து எந்தவித விட்டமும் புறப்படாமல் விக்கெட் காப்பகம் செல்கின்றது 8வது பந்து பரிமாற்றத்தின் 2வது பந்து இன்னும் 5 பந்துகளே மாத்திரம் உள்ளது எத்தனை 6 ஓட்டங்கள் பெறப்போகின்றனர் பார்ப்போம் வீசப்படுகிற பந்து அகல பந்தாக நடுவர் அவர்களால் சமைச்சு காட்டப்பட்டு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 42 உயர்கின்றது ஓங்கி அடிக்கும் 4 ஓட்டமா விராட் விது அவர்களின் துடுப்பு மட்டம் வந்து 4 ஓட்டம் பெறப்பட்டு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 46 உயர்கின்றது 50 ஓட்டங்களை கடப்பார்களா பார்ப்போம் இன்னும் 4 பந்துகள் உள்ளது ஓங்கி அடிக்க வந்து 4 ஓட்டமா இல்லை ஆட்டமிழப்பா இல்லை ஆட்டமிழப்பு இல்லை 2 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது அணியின் ஓட்ட எண்ணிக்கை 48 உயர்கின்றது இரண்டு ஓட்டங்கள் பெறப்படுகின்றது 50வது பந்து பரிமாற்றத்தில் இறுதி பந்து பொங்கு மலை பட்டு தரிக்குது கதிரொளி கொடி கட்டி பறக்குது கடற்குழி பொங்கு மலை பட்டு தரிக்குது கதிரொளி பட்ட துயர் முடிந்தது படகெடு கடற்குழி நீக்கு கடல் மேலே பயம் விடு பட்ட துயர் முடிந்தது படகெடு கடற்குழி நீக்கு கடல் மேலே பயம் விடு வாரி வாரி தந்த கடலே எம்மை வாழ வைத்த பெருமை உனதே போரில் வாழம் தந்த கடலே பொங்கு மலை பட்டு தரிக்குது கதிரொளி கொடி கட்டி பறக்குது கடற்குழி பொங்கு மலை பட்டு தரிக்குது கதிரொளி
அஜுகுட்டே வடிவா நடவன் சோம்பூரி மாதிரி நடந்தான் இருக்கிறது. அதனை எதிர்கொள்கிறார் நவநீதன். அடித்தாடுகின்ற பந்து எந்தவித ஓட்டமும் இல்லை. வீசப்படுகின்ற பந்துக்கு எந்தவித ஓட்டம் புறப்படாமல் விக்கெட் காப்படம் வந்து செல்கின்றது. ஆட்டமிழப்பா இல்லை, நடுவராதனை விசாரிக்கவில்லை. நவி அவர்களின் துடுப்பு மாட்டியை ஏமாற்றி சென்று கொண்டிருக்கிறது பந்துகள். நான்காவது பந்தினை வீசுவதற்காக ரீகன் அவர்கள் தயாராகிறார். இங்கே எதிர்முறையில் நவநீதன் ஒரு ஓட்டமும் பெறப்படவில்லை. மிக சிறப்பான முறையில் ரீகன் அவர்கள் பந்தை வீசிக் கொண்டிருக்கிறார். இங்கே முதலாவது பந்து பரிமாற்றத்தின் 5வது பந்து வீச இருக்கின்றது. வீசப்படுகின்ற பந்துக்கு எந்தவித ஓட்டம் புறப்படாமல் விக்கெட் காப்படம் செல்கின்றது. இறுதி பந்து ஒரு ஓட்டம் புறப்படுகின்றது. முதல் பந்து பரிமாற்ற நிறைவில் எந்தவித விக்கெட்டும் இன்றி ஒரு ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த வருகின்ற வில்லேஜ் கிங் அணியினர். 2வது பந்து பரிமாற்றத்தினை வீசுவதற்காக கனோ அவர்கள் பந்து பரிமாற்றங்கள் ஓட்டங்கள் அற்ற ஓட்டங்களாக பந்துகளை வீச வீசப்படுகின்ற பந்துக்கு எந்தவித ஓட்டம் புறப்படாமல் விக்கெட் காப்படம் செல்கின்ற பந்து. நவநீதன் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டுள்ளார். ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கே 6 ஓட்டமாக மாற்றியிருக்கிறார் நவநீதன் அவர்கள். தனது சிறந்த துடுப்பாட்டம் மூலம் 6 ஓட்டம் ஒன்று புறப்படுகின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 7ஆக உயர்கின்றது. மீண்டும் ஒரு 6 ஓட்டத்தை மெயின் திசையில் அடித்திருக்கிறார் நமது அணிக்காக நவநீதன் அவர்கள். 2 6 ஓட்டங்களை தொடர்ச்சியாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார் நமது அணிக்காக. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15ஆக உயர்வடைகிறது. அடிப்பான் இரண்டாவது பந்து பரிமாற்றத்தின் இறுதி பந்து வீசப்பட இருக்கிறது நவநீதனை நோக்கி. இந்த பந்தை மாறு ஓட்டமாக மாற்றுவாரா? ஆமாம், கனோயன் வீசி அந்த பந்திலே மாதுசனிடம் பிடி கொடுத்து ஆட்டம் இழந்து செல்ல அந்த இடத்தை நிரப்புவதற்காக அடுத்த புதிய வீரராக களம் இறங்குவதற்கு தயாராகிறார் சரண். பந்து பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வருகிறது. 2 பந்து பரிமாற்றங்கள் நிறைவு பெற்ற வேளையிலே ஒரு இலக்கினை இழந்து 13 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடி வருகின்றனர் கூடத்தனை வில்லேஜ் கிங்ஸ் அணியினர். புதிய பந்தினை வீசுவதற்காக
மூன்றாவது பந்து பரிமாற்றத்தை வீசுவதற்காக அணித்தலைவரினால் அழைக்கப்பட்டிருக்கிறார் ரீகன் அவர்கள். மறுமுனையில் அணித்தலைவர் கீர்த்தனன். நிதானமாக துடுப்படுத்தாடி வருகின்றார் கீர்த்தனன் அவர்கள். ஒரு அணித்தலைவர் என்ற பொறுப்போடு வீசிய பந்துக்கு ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. மூன்றாவது பந்து பரிமாற்றத்தின் இரண்டாவது பந்து. மூன்றாவது பந்து பரிமாற்றத்தின் மூன்றாவது பந்து. வீசப்படுகின்ற பந்துக்கும் கீர்த்தன துடுப்புமட்டை மூலம் ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. முத்திய காரச்சல் பரவாயில்ல பாவான் முன்னெல்லாம் அச்சு முசிக்கு இப்போ இல்லை முதலண்ட அப்படியே வாங்க பாரு ஓட்டு வாங்க ஒன்றை வாங்கி அப்படியே கடற்குழி நீக்கு கடல் மேலே பயம் விடு. பட்ட துயர் முடிந்தது படகெடு. கடற்குழி நீக்கு கடல் மேலே பயம் விடு. வாரி வாரி தந்த கடலே எம்மை வாழ வைத்த பெருமை உனதே. போரில் வாழம் தந்த கடலே உள்ள போரை வெல்லும் பலமும் உனதே. கொடி கட்டி பறக்குது கடற்குழி பொங்கு மலை பட்டு தரிக்குது கதிரொளி. கொடி கட்டி பறக்குது கடற்குழி பொங்கு மலை பட்டு தரிக்குது கதிரொளி. கடலில் யாரும் ஆழ விட அல்ல. உலகு எங்கும் சென்று எல்லாம் கொண்டு வருமே கடல் புலி நிலம் வெல்ல. கடலில் நாங்கள் உயிர் வைத்தோம் ஈழ கடலிற்காகவே பலர் செத்தோம். கடலில் நாங்கள் உயிர் வைத்தோம் ஈழ கடலிற்காகவே பலர் செத்தோம். கடலில் போட்டோம் கடல் வேலி அதை கடப்பவனவனோ உயிர்காலி. போரில் வாழம் தந்த கடலே போரை வெல்லும் பலமும்
தொடுவான் யாரும் தொடுவானாகி எழுங்கோவம். வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதே போன்று துடுப்பாட்டத்திலும் களம் காணுவதற்கு கீர்த்தனர்கள் இருக்கின்றார். எங்கே போட்டி எந்த பக்கம் சாய போகிறது என்று நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். கீர்த்தனன் அவர்கள் துடுப்பு மட்டையில் இருந்து ஒரு 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்க அணியின் மொத்த எண்ணிக்கை 22 உயர்வடைகிறது. இருபத்தி 3 பந்துகளில் இன்னும் 28 ஓட்டங்கள் பெற வேண்டும். மன்னிக்கவும் 29. கீர்த்தனன் அவர்களின் ஆட்டமிழப்பட்டு நழுவப்பட்டிருக்கிறது. கதிர்சன் அவர்களினால் பிடியெடுப்பு ஒன்று நழுவப்பட்டிருக்கிறது. அணித்தலைவரின் அந்த ஆட்டமிழப்பட்டு இங்கே போட்டியை வெற்றி மாற்றுவார்களா? அங்க விட நேரம் அங்க வேகமா போடு. இறுதி பந்து எந்தவித ஓட்டமும் பெறப்படவில்லை. இன்னும் 18 பந்துகளில் 29 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது வெற்றிக்கு. மன்னிக்கவும் 25 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இந்த போட்டியிலே அதிக இலக்குகளை சரித்த வீரராக அழைக்கப்பட்டிருக்கிறார் கனோயன் அவர்கள். வீசப்படுகின்ற பந்துக்கு எந்தவித ஓட்டம் பெறப்படாமல் 17 பந்துகளில் 25 ஓட்டங்கள் பெற வேண்டும். வீசப்படுகின்ற பந்துக்கு எந்தவித ஓட்டமும் இல்லை. 16 பந்துகளில் 25 ஓட்டங்கள். பதினைந்து பந்துகளில் 25 ஓட்டங்கள். போட்டியை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றனர் டிராகன் ரெவெண்டர்ஸ் அணியினர். எங்கே இன்னும் 15 ஓட்டங்கள்
வீசப்படுகிறவர்களுக்கும் எந்தவித ஓட்டமும் இல்லை. 14 பந்துகளில் 25 ஓட்டங்கள். ரெண்டு பந்து ஜோசி போடு விளையாடலாம். ரெடியாங்க விளையாடலாம் ஜோசி போடு. அடித்தாடப்படுகிற பந்து 6 ஓட்டமா? 6 ஓட்டம். 13 பந்துகளில் 19. சவுண்ட் தான் கட்ட எடிட்டு திருப்பி எடி இல்லை ஓப்பன் ஜோசி போட்டிருக்கலாம். போட்டி விறுவிறுப்பாக நடைபெறுகின்றது. அனைத்து பார்வையாளர்களும் எல்லைக்கோட்டுக்கு அப்பால் ஆட்டமிழப்பு ஒன்று விக்கெட் காப்பகம் பிடிவெடுத்த ஆட்டமிழந்து வருகின்ற தரிசன் அவர்கள் 19 ஓட்டங்கள். பன்னிரண்டு பந்துகளில் 19 ஓட்டங்கள் வெற்றி வருவதற்கு குடத்தனை வில்லேஜ் கிங்ஸ் அணிக்கு தேவைப்படுகிறது. அதே போன்று 19 ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்துவார்களா டிராகன் அணியினர்? எங்களுக்குள்ள வந்தா எங்க ஊர் மட்டும் நல்லா இருக்கேன், உங்களுக்குள்ள வந்தா நல்லா இருக்கேன். வேண்டும் தமது அணிக்கு வாழ்வா சால்வா பாபு வீசப்படந்து வந்து 4 ஓட்டமா? இல்லை, 1 ஓட்டம் மாத்திரமே பெறப்படுகிறது. 11 பந்துகளில் 18 ஓட்டங்கள். பதினோரு பந்துகளில் 18 ஓட்டங்கள். போட்டி விறுவிறுப்பாக இடம்பெறுகின்றது. அடித்தாட பறந்து கொண்டு 6 ஓட்டம் என்று மாம்பழவர்களின் திருப்பமட்டம் மூலம் 6 ஓட்டம் பெறப்படுகிறது. 10 பந்துகளில் 12 ஓட்டங்கள். ஆட்டமிழப்பா மாம்பழம் அவர்கள் ஆட்டம் வந்து வருகின்றார். 9 பந்துகளில் 12 ஓட்டங்கள். நாங்களாம் நினைக்கிறோம் அடுத்த நினைக்கிறீங்களா? புதிய துடுப்பாட்ட வீரனாக தீவன சூமன் அனுசன் அவர்கள் இன்னும் 2 6 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி. அங்க ரெண்டு அங்க நிற்கிறேன். வீடியோ கேமரா சூமன் 12 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. 9 பந்துகளில் 12 ஓட்டங்கள். 6 அனுசன். எட்டு பந்துகளில் 11 ஓட்டங்கள். எட்டு பந்துகளில் 11 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது.
போட்டி இரண்டு அணிகள் பக்கமும் சார்பில் இருக்கிறது. இங்கே இந்த போட்டியை எந்த அணியினர் மாற்றி அமைப்பினர்? பந்து போடலாம், பந்து போடலாம். வீசப்படுகின்ற எந்தவித ஓட்டமும் இல்லை. 7 பந்துகளில் 11 ஓட்டங்கள். சிறப்பான முறையில் பந்தை வீசிக் கொண்டிருக்கிறார் சரியானவர்கள். பந்து பரிமாற்றத்தில் 7 ஓட்டங்களை மற்றும் விட்டுக் கொடுத்து பந்து பரிமாற்றத்தை வீசிக் கொண்டிருக்கிறார். இங்கே இறுதி பந்து கீர்த்தனை நோக்கி வீச இருக்கிறார். ரெடியானு யோசிச்சு போடு. உங்க திருப்பங்களுக்கு அதான் சிறப்பான முறையிலே பந்தை வீசியிருக்கிறார் சரியானவர்கள். 6 பந்துகளில் 11 ஓட்டங்கள் வெற்றிக்கு தேவைப்பட இருக்கிறது. முதல் பந்தில் 6 ஓட்டம் விட்டுக் கொடுத்தாலும் தனது 5 பந்துகளின் சிறந்த முறையில் 7 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி ஒரு இலக்கையும் சரித்திருக்கிறார். சிறப்பான பந்தை வீசியிருக்கிறார். வளர்ந்து வரும் வீரர் சரியானவர்கள். எமது அணிக்காக வளர்ந்து வரும் வீரர் அவர்கள். சிறப்பான பந்து வீச்சாளர் மற்றும் ஒரு துடுப்பாட்ட வீரர் வீச இருக்கிறார். இங்கே முதலாவது பந்தில் ஒரு 6 ஓட்டம் தேவை. அவர்களது அணிக்கு வெற்றிக்கு தேவைப்படும். இங்கே அவரும் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் டிலக்சன். சிறப்பான பந்து 5 பந்துகளில் 11 ஓட்டங்கள். எங்கே 5 பந்துகளில் 11 ஓட்டங்கள் வெற்றிக்கு தேவைப்படுகிறது. வெற்றி யார் பக்கம் என்று இன்னும் தெரியவில்லை. நாங்களா இல்லை குழம்புறது நாங்கள் நான் சரி செய்யறோம். சூரிய ஆட்டக்கூடாது. மாற்றிருக்கிறார் அனுசன் அவர்கள். டிலக்சன் வீசிய அந்த இரண்டாவது பந்திலே 6 ஓட்டமாக மாற்றியிருக்கிறார். இன்னும் 4 பந்துகளில் 5 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது வெற்றிக்கு. டிலக்சனா அனுசனா எங்கே இன்னும் 2 நிமிடங்களில் போட்டி முடிவுக்கு வந்திருக்கு. இன்னும் 2 நிமிடங்களில் போட்டி முடிவு. எந்த டீம் எதுக்கு சப்போர்ட் கூட சொல்ல பாருங்க. என்ன பூல் இருந்துச்சு அது இங்கே என்ன ஓட்டு மாட்டேன் விட நீ நெடுக்கிட்டே இருக்கும் விட்டு விட்டு பழகி போய் எந்த டீமுக்கு எது கூட சப்போர்ட் பண்ணணும். 4 போட்டு 3 பந்துகளில் 5 ஓட்டங்கள். டக்குன்னு 3 சிறப்பான என்னடா விளையாட்டு, என்ன நினைத்தான் உன் பகைவன் நீ யார் என்று காட்டு. நெருப்போடு என்னடா விளையாட்டு, என்ன நினைத்தான் உன் பகைவன் நீ யார் என்று காட்டு. நெருப்போடு என்னடா விளையாட்டு. தாயிலும் இனியவும் மண்ணை பறித்தான், தமிழினம் வேரோடு விளநாள் குறித்தான். தாயிலும் இனியவும் மண்ணை பறித்தான், தமிழினம் வேரோடு விளநாள் குறித்தான். தீயிலும் வலிய
கட்டி பறக்குது கடற்கூலி பொங்கு மலை பட்டு தரிக்குது கதிரொளி கொடி கட்டி பறக்குது கடற்கூலி பொங்கு மலை பட்டு தரிக்குது கதிரொளி பட்ட துயர் முடிந்தது படகெடு கடற்கூலி நீக்கு கடல் மேலே பயம் விடு பட்ட துயர் முடிந்தது படகெடு கடற்கூலி நீக்கு கடல் மேலே பயம் விடு வாரி வாரி